என்னுடைய இனிய வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல் லவ் லாஃப்டர் விஸ்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான். போன வீடியோக்குள்ளே கல்வி சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி சிட்டிஸில் வாழக்கூடிய நிறைய பேர் அதை மறந்துட்டாங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது மறந்துட்டாங்க. அது என்ன ஒரு ரெசிபி அப்படிங்கிறத பார்ப்போம். இது எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி, வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டில் எங்கள் ஊர் சைடில் பொரியல் வைப்பாங்க. அந்த பொரியல் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து கிட்னி ஸ்டோனை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கும். அப்புறம் சுகர் லெவலை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். யாருக்கெல்லாம் வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுடைய அந்த சர்க்கரை அளவை அது கம்மி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். எங்களோட ஊர் சைடில் இதை எப்படி பண்ணுவோம், அந்த வழிமுறையை நம்ம பார்க்கலாம். சரியா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கைமணம் இருக்கும். அதை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது இந்த ஊர் சமையல், இது திருநெல்வேலி சமையல் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரெசிபீஸில் நம்ம பார்க்க முடியும். அப்போது நம்ம வாழைத்தண்டு பொரியலை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குலசேகரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, வாங்க நம்ம அழகான சுவையான வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் திருவல், ஒரு காமூடி தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், இது ஆப்ஷனல். என்னென்னா எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் சமைக்கும்போது இது நல்ல ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான 2 விஷயம். ஒன்று வந்து ஜீரகம், அப்புறம் வந்து வெள்ளை பூண்டு. சரியா? எங்கள் ஊரில் அது வெளுத்துள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை பூண்டையும் நம்ம ஜீரகம் சேர்த்து இதோட அரைச்சிக்க போகிறோம். எப்படி அரைக்கணும் அப்படின்னா, இந்த அவியல் பருவத்துக்கு கொரகொரா இருக்கிறது மாதிரி அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. எப்போவுமே பொரியல் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா நல்லா வராது. ஸோ இது எங்களுடைய ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்கலாம். சரியா? நம்ம அரைக்கிறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டாச்சு. இனி வந்து ஒரே ஒரு சுத்து, அவ்வளோதான். அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். சரியா? இப்போது அழகாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். கறி லீஃப் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா குழந்தைங்க கறியில் தாளிக்கும் போது எடுத்து போடும்போது சாப்பிட்றது கிடையாது. அது இல்லை, அந்த கறி லீஃபோட அந்த எசன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை அரைக்கும் போது கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உள்ள வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இது கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகமாக தேங்காய் எண்ணெய் தான் சமையலுக்கு பயன்படுத்துவோம். ஸோ பொரியலாக இருக்கட்டும், அவியலாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். சரியா? 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். இது பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வற்றல் மிளகாய், அப்புறம் எங்கிட்ட கறி லீஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அந்த கறி லீஃபையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டை நம்ம இதில் அப்படியே தட்டுவோம். அதாவது வாழைத்தண்டை அரிஞ்சதுக்கப்புறம், அதாவது க்ளீன் பண்ணி இதை சாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 தண்ணியில் உப்பு போட்டு அலசி, அதுக்கப்புறம் அதை வந்து எல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இங்கே நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தண்ணி வடிக்கக்கூடிய அந்த கஞ்சியிலே கொஞ்சம் பேர் அரிஞ்சு அதை அதுலேருந்து பிழிஞ்சு எடுப்பாங்க. இதோடைய அந்த கார்ப்பு தன்மை போகிறதுக்காக, துவர்ப்பு தன்மை போகிறதுக்காக. சரி, இப்போ இதை நம்ம கொஞ்சம்
அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நம்ம இதை வந்து கிண்டி கொடுக்கலாம். இந்த நம்ம தாளித்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் இதில் படுறது மாதிரி நம்ம அதை அழகாக வந்து கிண்டி கொடுப்போம். சரியா? கிண்டி கொடுத்த பிறகு வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். ஸோ வாங்க இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணணும். ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு வாழைத்தண்டு. பாருங்கள், எந்த விதமான தண்ணியுமே இல்லை. தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோன்னா அதோட அந்த டேஸ்ட் வந்து மொத்தமாக மாறிடும், குழகுழப்பாக மாறிடும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த 2 ஸ்பூன் ஆயில் நம்ம யூஸ் பண்ணாலும் தாளிக்கிறதுக்கு அதிலேயே வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நான் வந்து ஒரு விஷயம் இடையில மறந்துட்டேன். தாளிக்கும்போது கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். இந்த மாதிரி பொரியல் வைக்கும்போது உளுந்தம்பருப்பு காய்கறிகளுக்கு போடும்போது சாப்பிடும்போது அது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். ஸோ கடைசியாக நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் உளுந்தம்பருப்பை. தாளித்து கொஞ்சம் ஆயில், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் போட்டு இதில் தாளித்து கொட்டலான்னு இருக்கேன். தேவையான சால்ட்டு போட்டுடலாம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு விதம் சால்ட்டு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் ஒரு 5 மினிட்ஸ் கூட வேகட்டும். அப்புறமா வந்து பார்க்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து இடையில இப்போ உளுந்து வந்து தாளித்து கொட்டினேன். அதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த உளுந்து கடுகு இதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் துருவல் அதை வந்து ஆட் பண்ணலாம். சரியா? அரைச்ச தேங்காய் துருவலை கொட்டியாச்சு. இனிமேல் கிளறுவோம். சரியா? பாருங்கள், எல்லா பக்கத்துலேயும் அந்த தேங்காய் துருவல் வந்து அந்த வாழைத்தண்டோடு வந்து சேரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கலக்கிக்கிடலாம். துருவல் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து பயன்படுத்திக்கோங்க. சிலவங்களுக்கு தேங்காய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேங்காய் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கு இன்னும் பிரைட்டாக இல்லை, கொஞ்சம் கூட காரம் எங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம், டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட ரெடி ஆகிடுச்சு அழகான வாழை தண்டு பொரியல். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆயில் அதிகம் யூஸ் பண்ணலை. இப்போ வாழைத்தண்டு பொரியல் சுவையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாழைத்தண்டு பொரியல். இன்றைக்கான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பார், பருப்பு சாம்பார், அப்புறம் சிறுபயிறு தவிர, அதாவது சிறுபயிறு பொரியல், அப்புறம் வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் எப்போவாவது ஆப்ஷனலாக இருக்கும் ரைஸு. இன்றைக்கி புரட்டாசி சனி, அதனால் நான்வெஜ் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு அழகான ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த வாழைத்தண்டை எங்கள் ஊர் சமையலை சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.